guys, welcome to Durga's vlog. இப்போ பாத்தீங்கன்னா துர்காக்கு வரல, நாங்களே vlog ஸ்டார்ட் பண்ணோம். ஹலோ கைஸ், பார்த்துருப்பீங்க இன்ட்ரோ. நான் போகிறது கொஞ்சம் லேட்டானங்காட்டி என் ஃப்ரெண்டோட சிஸ்டரே வந்து இன்ட்ரோ எடுத்துட்டாங்க. சிந்து நம்ம போலாமா பேசாம? நான் உனக்கு அன்னைக்கே கூப்பிட்டேன், என்ன சொன்னேன் நான் மண்டேவே வரணும்னு நான் சொன்னேனா இல்லையா? எதுக்கு மெகந்திக்கு சேடிக்குலாம் 1000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன், வீணா போயிருந்தேன். நீ போற அப்புறம் நீ வந்து நான் என்ன சொன்ன உங்களுக்கு கூப்பிடும் போதே மண்டேவே நீங்க வரணும்ல, நீங்களா ஃபர்ஸ்டே வந்துடணும் டி அன்னைக்குலாம் நான் சொல்லிட்டேன் டி. நீ அது ஃபார்மாலிட்டி பிரஷர் பிபி எல்லாம் மேரேஜ் பொண்ணு பிரைட் மேட்ஸ். மீ டூ கைஸ், மீ டூ. அங்க ஒருத்தி இருக்கா, ஹரிப்ரி ஆன் தி வே. ஆன் தி வே. ஆக்சுவலாக கைஸ் இங்கே வந்து என்னென்னா, விஜய் வந்து மார்னிங் ஹரிக்கும் வயசு கூப்பிட்டு எப்போ வரீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் வந்து ஆஃபீஸ் போனங்காட்டி எனக்கு கூப்பிடல. அவங்க வந்து மறந்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் விட முடியாதுல்ல, அதனால் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு, அது ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்ட் சுபி, அதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்புறம் எல்லோரும் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஹரி வந்துட்டாங்க. அப்புறம் நானும் அவளும் சேர்ந்து சாப்பிட்டோம் நைட் டின்னர். நைட்டுக்கு வந்து இட்லி தான் பண்ணியிருந்தாங்க அவங்க அம்மா. அப்படியே நாங்கள் மேலே போயிட்டு விஜய்க்கு வந்து நெயில் பாலிஷ் போடணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் அப்படியே வச்சுட்டு சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழித்து அவங்கள கீழே கூப்பிட்டாங்கன்னு அவங்க போயிட்டாங்க. என்ன பண்ண போறோம் நாங்க गाइस? என்னோட ஃப்ரெண்ட் பாருங்க गाइस, என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா என் பேர் எழுதிருப்பா. இவனுக்கு என் மேல ரொம்ப பாசம். இதெல்லாம் அவளே கையை பிடிங்கி வச்சு போட்டது. 7 பேர் பேரையும் இப்படி எழுதிப்பேன். 1 2 3 4 இப்படி எழுதிப்பான். இது வந்து அவளே போட்டு விட்டது गाइस. அதான் அப்படி நாங்கள் பேசிட்டு நைட் வந்து மருதாணிலாம் வச்சுட்டு படுத்துட்டோம். அப்படியே மார்னிங் எழுந்து எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்துட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து சடங்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒருத்தர் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அது பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஏன் மூஞ்சி இவ்வளோ ஜூமில் எடுத்திருக்கேன்னு எனக்கே தெரில, கைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நாங்கள் வந்து எல்லோரும் பேசிட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். இந்த காஃபி கப்பு பாருங்களேன், லிப்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு அதைத்தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். இப்படிலாம் இருக்கும் கேர்ள்ஸுக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு பாருங்கள், இந்த குழந்தைய கூப்பிட்டுருக்கா, அந்த குழந்தை மதிக்க கூட இல்லை. அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் கைஸ். ரொம்ப நல்லாவே போச்சு இந்த டே. நாங்கள் வந்து ஒரு அந்த சடங்கெல்லாம் பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அடுத்தடுத்து என்ன நடக்கும். ஏன்னா நான் வந்து இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்போ, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அவள்கிட்ட வேறு சொல்லிட்டு இருந்தேன், பார்த்தியா உன்னை ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு. பயங்கர ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் உன்னை. அப்புறம் உப்பு சர்க்கரைக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கைஸ். அப்புறம் அந்த பூக்கோளம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாங்க. அப்புறமா நான் கொஞ்சம் சீன் போட்டுருந்தேன், வீடியோ இப்படி இடு அப்படி இடுன்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு. அப்புறம் நாங்கள் இந்த ரீல்ஸ் ஒன்று எடுத்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளிப் இது. ஹீரோயினிங் இப்படி தான் காதில் எல்லாம் சொருகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நான் இப்போ ரோஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன நடக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஃபுல் சடங்கு இது அதுலேயுமே பாதி மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கே வந்து விஜய் எங்களை திட்டிகிட்டு இருந்தா, நடக்கிறப்ப எதுக்கு எங்கே போவீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தா. நாங்கள் பார்க்கணுன்னு தான் நினச்சோம், அதுக்குள்ளே நாங்கள் ஃபுட்டு சாப்பிட போயிட்டோம். அதுக்கப்புறம் அவள்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தோம், எங்கடி போவீங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தா. அப்படியே இந்த இது முடிஞ்சக்கப்புறம் பட்னி தண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, ஃபஸ்ட்டு 2 வாட்டர் வந்து நல்லா ஊற்றுனாங்க, நல்ல தண்ணி வச்சு அப்படி ஊற்றுனாங்க.
சரி அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கிச்சனில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த இட்லி மீதியானது, நைட்டு ஃபுட்டு மீதியானது எல்லாமே வந்து கரைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. என்னென்ன பழசு இருக்கோ எல்லாத்தையுமே ஊற்றலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்குது விஜி அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ரைஸ் வச்சு இந்த சுற்றி அந்த சைடு இந்த சைடெலாம் போட்டிருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி வச்சு இது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து இந்த அதான் சொன்னேன்ல அந்த பழைய சாப்பாடு அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்ட்டு லைன் பை லைனாக வந்து அதை ஊற்றிட்டு இருந்தாங்க. அது ஊற்றும் போது எங்களுக்கெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா அது எல்லாமே பழசு, அது பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குல்ல நமக்கு. அதெல்லாம் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இடையில வந்து என் ஃப்ரெண்டு வந்து வாட்டர் பாட்டில் வச்சா, எதுக்கு வச்சானே தெரியல. அப்புறம் இது முடிஞ்சக்கப்புறம் இந்த 1 யூஸ் டம்ளர் இருக்குல்ல, அந்த என்னது பேப்பர் டம்ளர், அதில் வந்து மாலெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணி அதுவும் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிஞ்சால் வச்சு இயரிங்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வச்சு மூக்குத்தி அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவள் வந்து அந்த வெண்டைக்காய் வந்து கடிக்க சொன்னாங்களா, முடியவே முடியாது, கடிக்க மாட்டேன்ட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டி அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் வந்து அதை கடிச்சா. இன்னும் 1 மணி நேரம் ஆயிரு. எடுங்க இந்த போட்டோ எடுங்க. இன்னைக்கு வால்பேப்பர் தான். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் அப்படியே ரூம் வந்துட்டோம். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. பின்னாடி பாருங்க என் ஃப்ரெண்டு ஐஸு சிந்து கைஸ். இதுக்கப்புறம் நாங்கள் மண்டபத்துக்கு போகணும். அங்கே வேறு நிறைய இது இருக்காமா. நான் இன்ட்ரோவே எடுக்காமல் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இது போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரியவங்ககிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இந்த இது. உன்னை தானே காமிச்சிட்டு இருக்கேன். என்னாச்சுன்னு கேள. என்னாச்சுடா? ஒன்றும் ஆகலையா? இந்த குட்டி தம்பி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டு நாங்கள் அழுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அழுகாமல் அவனே எழுந்திரிச்சிட்டு ஒன்றும் ஆகலை அப்படின்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அது சரி, என்ன ஃபுட்டு மெனு சொல்லு. ஆக்சுவலி மெனு வந்து பைனாப்பிள் கேசரி, அப்புறம் வந்து வடை, அப்புறம் இட்லி, ஊத்தாப்பம், கேரட் தோசைலாம், அதெல்லாம் ஆனியன்லாம் போட்ட ஊத்தாப்பம். உன்னோட ஃபேவரட் என்ன? என்னோட ஃபேவரட் வந்து லாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன் பிரியாணியும் ரைத்தாவும். கடைசியாக வந்து தயிர், அதென்ன ரவை. ஓகே சுபி, எப்படி இருக்கு ஃபுட்டு? சூப்பராக இருக்குது. ஃபுட்டு வந்து ஸ்ரீ சாய் கேட்ரிங் தான். இது ஒரு ப்ரொமோஷன். புக் பண்ணிக்கலாம். சூப்பராக செய்கிறாங்க. எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க இதில் வந்து மெட்டி வந்து அத்தைங்க முன்னாடி நாளே போட்டு விட்டுறாங்க. நான் கேட்டப்போ ஆமாண்டி எங்களோட இதில் வந்து முன்னாடி நாளே அத்தைங்க தான் போடுவாங்க, மாப்பிள்ளை போட மாட்டார் அப்படின்னு என் ஃப்ரெண்ட் சொன்னான். அதான் அந்த இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இவளுக்கு. இப்படி அடிக்குதுன்னு வெளியே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்? ஹரி வீட்டுக்கு, அண்ணி வீட்டுக்கு. அண்ணி வீட்டுக்கு. ஹரின்னு சொல்லிட்டா இதுக்காக அவள்கிட்ட மாட்டி விடுவேன் இந்த வீடியோ வச்சு. ஹாப்பினஸ் இஸ் தி கீ.
நாங்கள்லாம் அப்படியே வந்து ஹரி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எதுக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புதுசாக வந்து இந்த பொரி பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கீஹா ஃபுட் கிராமிய கார பொரின்னு சொல்லிட்டு, அந்த ஷாப்பை தான் நாங்கள் விசிட் பண்ண போனோம். போய் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா ஷாப் ஓப்பன் பண்ணி நாங்கள் போகவே இல்லை. அதனால் அவள் கூப்பிட்டா சரி வாங்கடி அப்படி சொல்லிட்டு, அதனால் நாங்கள் எல்லாருமே போனோம். இதுதான் கைஸ் என் ஃப்ரெண்டு நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க கிராமிய காரப்பொரி ஷாப். இந்த ஷாப் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பொரி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இவங்கக்கிட்ட. இவங்க வந்து ஃபுல்லாக பல்காகவும் கொடுக்குறாங்க, ரீட்டெயிலாகவும் கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இவங்களோட கான்டாக்ட் நான் கீழே தரேன் பாருங்கள். இதெல்லாம் தான் அப்படியே நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அகெயின் வந்து விஜயோட ஹோம்க்கே போயிட்டோம். அங்கே வந்து எல்லாமே முடிஞ்சு விஜய் வந்து அவங்க அப்பா அம்மா காலெலாம் விழுந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டா. இதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ் மாதிரி இருந்துச்சு. அப்பா அம்மா இதுக்கப்புறம் அது எப்படி சொல்கிறதுனே தெரில காய்ஸ். இது ரொம்பவே ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி விலாக பாருங்கள் காய்ஸ்.